ஹலோ எவ்ரிவன், ஸ்வட் vlogs வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் இந்த மேட்டின் 2 செக் மேட்டின் 2 மூவ்ஸ் இந்த பசிலை வந்து செய்யுங்க. நாங்கள் தொடர்ச்சியாக கதைப்போம். அநேகமானாக்கள் இப்போ விட வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது செக்மேட்டு 2 மூவ்ஸில் என்னென்று செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. செஸ்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஃபோர்ஸிங் மூவ்ஸ்ன்றதை வந்து இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ். அப்போ ஃபோர்ஸிங் மூவ்ஸ்ன்றதை பற்றி என்னென்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் முதலாவது செக்மேட் பஸ்ஸில் வந்து எப்படி இந்த ஃபோர்ஸிங் மூவ்ஸை பயன்படுத்தி செய்து முடிக்க போகிறோம்னு சொல்லி செக் பண்ணுவோம். பாருங்கள் என்னென்று அந்த ஃபோர்ஸிங் மூவ்ஸால் நான் முடிக்கிறேன்னு சொல்லி தரப்பட்டிருக்கிற இந்த பஸ்ஸில் வச்சு கொண்டு பாருங்கள். முதலாவது நான் சொன்ன செக்குன்ற ஃபோர்ஸிங் மூவ்ஸை நாங்கள் இங்கே செய்வோமாக இருந்தால் அதில் வந்து நாங்கள் மேட்டின் 2 வந்து 2 மூவில் ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லி இந்த பிஷப்பை தூக்கி நான் செக் வைக்கிறேன். G5ல் செக் வைக்கக்குள்ளே கிங்கால் வந்து E8க்கு வர முடியும். E8க்கு வரார். E8க்கு வந்ததுக்கு பிறகு உடனே நாங்கள் அந்த ருக்கை வந்து H7ல் இருக்கிறத கொண்டு H8 கொண்டு வந்து வச்சோம்னு சொல்லிச்சோன்னா செக்மேட் ஆயிடுது. அப்போ இந்த ஃபோர்ஸிங் மூவ்ஸ் ஊடாகத்தான் நாங்கள் இப்போ இதை செய்தாங்க. பாருங்கள், பிஷப்பால் செக் வைக்கிறோம். G5ல் செக் வச்சதுக்கு பிறகு கிங் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு E8க்கு புஷ் ஆகிறார். காரணம் அந்த செக் தான். அப்போ இந்த செக்குன்ற ஃபோர்ஸ் மூவ் எந்தளவு போர்டில் பிரயோசனப்படும்ன்றதை நீங்கள் இன்னும் அறிஞ்சு கொள்ளலாம். நான் ஜஸ்ட் ஃபார் த எக்ஸாம்பிள் இந்த மேட்டின் 2க்கு தந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் இணைஞ்சிருங்க. நாங்கள் இன்னும் பல்வேறுபட்ட டாக்டிக்ஸை வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த டாக்டிக்ஸுண்டா என்ன மாதிரியான டாக்டிக்ஸை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம்னு தொடர்ச்சியாக வீடியோவில் இருந்துங்கன்னா படிச்சுக்கொள்ளலாம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5க்கு மேற்பட்ட டாக்டிக்ஸை இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு இதில் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறேன். அதாவது எவ்ரி பிகினர்ஸ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய டாக்டிக்ஸ் எவ்வளவோ இருக்குது. நாங்கள் இன்றைக்கு ஒரு 5 டாக்டிக்ஸ் சம்மந்தமான முக்கியமான விஷயங்களை ஒரு உதாரணங்களோடு தான் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போகிறேன். தனித்தனியாக இருந்து பாருங்கள். நிச்சயமாக இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபுல் வீடியோவையும் கண்டினியூவாக பாருங்கள். இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க. எந்த வித டவுட்டும் இல்லை. வாங்க பிள்ளைகள் பார்க்கலாம். அதாவது வீடியோ ஃபுல்லாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வடிவாக ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் பிள்ளைகள். கொமெண்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் செஸ் போர்டில் விளையாடக்குள்ள உங்களோட போர்டில் முதலாவதாக எதிராளிக்கு நீங்கள் எந்த டாக்டிக், அதாவது எந்த மாதிரியான டாக்டிக்கை ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி போர்டில் இருக்கும்னு பாருங்கள். நிச்சயமாக அது என்னென்னு கொமெண்டில் டைப் பண்ணுங்கள் பிள்ளைகள். ஆமாம், நாங்கள் பார்க்க போகிற விஷயந்தான் முதலாவது பின் என்ற டாக்டிக் தான் எங்களுக்கு போர்டில் ஃபஸ்ட் டைம் வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. பாருங்கள் அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது பிள்ளைகள், இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எப்படி பின்னொண்டு ஏர்லி ஸ்டேஜ்லேயே வருதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க. E4 புஷ் பண்ண E5, நைட் F3, நைட் C6, திரும்பவும் வந்து நைட் C3 வருது. நைட் C3 வர அவரும் வந்து நைட் F6 போடுறாரு. இதை வந்து நாங்கள் சொல்கிறோம் 4 நைட்ஸ் கேம்னு சொல்லிட்டு. அடுத்த மூவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒயிட் வந்து D4 புஷ் பண்ணி 4 நைட்ஸ் கேம்ன்ற ஸ்காட்ச் வேரியேஷனை வந்து விளையாடுறாரு. இந்த டைமில் வந்து பிளாக் என்ன மூவ் செய்ய போகுதுன்னு பாருங்கள். பிளாக் வந்து பிஷப்பை வந்து கொண்டு B4க்கு வைக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த நைட் வந்து பின் ஆகுது. அப்போ இது வந்து பிகினர்ஸ் அல்லது இன்டர்மீடியட் பிளேயர்ஸ் வந்து பேசிக்காகவே கிராண்ட் மாஸ்டர் லெவல் கேம்ஸில் கூட வரக்கூடிய ஒரு வகையான டாக்டிக் தான். அப்போ பின் எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் எல்லோரும். அப்போ இந்த பின்னை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி ஒரு பின் எக்ஸசைஸ் ஊடாக நீங்கள் இந்த பின்னை எப்படி யூஸ் பண்ணலாம், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பின்ன்ற விஷயத்தை ஒரு எக்ஸசைஸ் ஊடாக நாங்கள் இப்போ செய்யலாம். வாங்க பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த பின்ன்ற விஷயத்தை பயன்படுத்தி போர்டில் எப்படி செக்மேட் ஆக போகிறோம்னு சொல்லி பாருங்கள் பிள்ளைகள். நீங்கள் இதுக்கான ஆன்சர் என்னென்னு சொல்லிட்டு, அதாவது செக்மேட்டிங் பேட்டர்ன் உண்டு அல்லது செக்மேட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு பின் எந்த வகையில் உதவி செய்யுது, அந்த பின்னுன்ற டெக்னிக்கை நீங்களும் எப்படி போர்டில் யூஸ் பண்ணலாம்ன்ற விஷயத்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ போர்டை பார்த்துட்டு இருந்தாலும் இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. உடனடியாக நீங்களும் வந்து இந்த ஆன்சருக்கான பதிலை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து நான் அதை செக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகே, வாங்க பிள்ளைகள், நாங்கள் ஆன்சருக்குள்ளே போவோம். பாருங்கள் பிள்ளைகள், இந்த குயினால் வந்து நாங்கள் இதை கேப்சர் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் பிளாக்குக்கு வந்து செக்மேட் ஆகுது.
அதாவது செக்மேட்டிங் பேட்டர்ன் ஒன்று க்ரியேட் ஆகுது. எப்படி என்று சொல்லி பாருங்கள். அநேகமான ஆட்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது ருக் வந்து F7 இருக்கிறது வந்து குயினை வந்து கேப்சர் பண்ண முடியாத மாதிரிக்கு பிஷப் ஆன் D5 வந்து பின் பண்ணி வச்சுருக்கு அந்த ருக்கை. அப்போ இதை வந்து நாங்கள் சொல்லுவோம், ருக்கை எடுத்து அந்த குயினை கேப்சர் பண்ண முடியாத சிச்சுவேஷனை நாங்கள் செஸ்ஸில் வந்து பின் என்று சொல்லி சொல்கிறோம். அதாவது இதை வந்து நாங்கள் அப்சல்யூட் பின் என்று சொல்லுவோம். அப்சல்யூட் பின் என்று சொல்லி சொன்னால் முன்னால் இருக்கிற ஒரு காயை எடுக்க முடியாத நிலைமை இருக்கும். ஏனென்று சொல்லி சொன்னால் அது லீகலான மூவாக இருக்காது. ஏனென்று அவருக்கு பின்னால் கிங் இருப்பார். இப்போ இந்த டயகனலில் ருக் வந்து இருக்குது F7, கிங் வந்து G8 இருக்கக்குள்ள ருக் F7 இருக்கிறத எடுத்து G7 இருக்கிற குயினை கேப்சர் பண்ண முடியாது. காரணம் பிஷப் வந்து D5 இருந்து அந்த ருக்கை பின் பண்ணுது. ஆகவே இதுதான் பின்னின் செஸ். அதிலே நாங்கள் அப்சல்யூட் பின் வந்து பார்த்துருக்குறோம். அடுத்ததாக இன்னும் ஒரு வகையான பின் இருக்குது. அதை வந்து ரிலேட்டிவ் பின்னு சொல்லுவோம். அந்த ரிலேட்டிவ் பின்னுண்டா என்னென்றும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் பார்த்துட்டு பின்னுன்ற விஷயத்தை வந்து நாங்கள் முடிப்போம். போகிறீங்க ரிலேட்டிவ் பின்னு சொல்லி சொன்னால் என்னென்று சொல்லி பாருங்கள், என்ன பின் பண்ணப்பட்டிருக்குதுங்கன்னு சொல்லியும் பின்னுக்கான ஆன்சர் என்னென்னு சொல்லி நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துகிறேன். நான் கதைச்சு கொண்டே இருக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் 1 minute தரேன், அதை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த டாக்டிக்ஸ் எல்லாமே பிள்ளைகள் நீங்கள் போர்டில் அதாவது நீங்களாக க்ரியேட் பண்ண வேண்டியது. டாக்டிக்ஸ்ன்றது உங்களோட சிந்தனை ஆற்றலை அடுத்த கட்டம் தோன்றத்துக்காக பயன்படுத்துறது. அதாவது எதிராளியை நீங்கள் உங்களோட பக்கம் நீங்கள் சொல்கிறபடி கேட்குறதுக்காக வேண்டி தயார்படுத்தக்கூடிய மூவ்ஸை தான் நாங்கள் டாக்டிக்ஸ்ன்றோம். ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ் ஆர் த வெரி இம்பேக்டிங் இன் செஸ். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் படிக்கிறதால வந்து எங்களோட செஸ்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். பார்ப்போம் பாருங்கள். பிஷப் ஆன் G2, ஒயிட்டின் பிஷப் ஆன் G2 வந்து நைட் அதே டயகனலில் இருக்கிற நைட் C6 இருக்குது. அதுக்கு பின்னால் ருக் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த நைட் வந்து இருக்குது, பின்னுக்கு இருக்கிற ருக் இருக்குது. அப்போ நைட்டை வந்து பின் பண்ணி இருக்குது. ரிலேட்டிவ் பின்னுன்றது ரிலேட்டிவ்னு சொல்லி தொடர்புன்னு சொல்லுவோம் தமிழில். நாங்கள் சார்ந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது பின் பண்ணுற பீஸை விட பின்னால் இருக்கிற பீஸ் வந்து வேல்யூ கூடினதாக இருக்குமாக இருந்தால் அதைத்தான் நாங்கள் ரிலேட்டிவ் பின்னு சொல்லுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், பிஷப்புக்கான பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட். அது எங்களுக்கு இதில் முக்கியம் இல்லை. நைட்டுக்கான பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட்னு சொல்லி நீங்கள் வேல்யூவை படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த நைட்டை விட ருக் வந்து பவரான பீஸ் அல்லது வேல்யூவான பீஸ்ன்னு சொல்லலாம். ஆகவே ரிலேட்டிவ்லி அதாவது என்னென்னு சொல்கிறது, சார்ந்த ரீதியாக நாங்கள் நைட்டை விட ருக் வந்து வேல்யூ கூடினதுன்ற அடிப்படையில் இந்த டைமில் ருக்கைத்தான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த நைட்டை வந்து டேக் பண்ண முடியும். ஆகவே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி. வாங்க நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். டபுள் அட்டாக் இன் செஸ். For online sessions you can contact us. Here is the number. டபுள் அட்டாக்ன்றது நாங்கள் பார்க்கக்குள்ள ஒரு அன்டிஃபெண்டட் பீசஸ் 2 இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை ஒரு காயால் நாங்கள் அட்டாக் பண்ணுவோமாக இருந்தால் அது டபுள் அட்டாக் அல்லது செக்குன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், பிஷப் வந்து D2 இருந்தவர் B4க்கு வந்திருக்கிறார். இதை நாங்கள் எப்படி பயன்படுத்த போகிறோம்ண்டு, பிளாக் வந்து குயினை D4 எடுத்து வைக்கும்ண்டா செக், அட் த சேம் டைமில் பிஷப்புக்கு அட்டாக். இதைத்தான் நாங்கள் டபுள் அட்டாக்னு சொல்லுவோம். ஆகவே 2 அன்டிஃபெண்டட் பீசஸை ஒரு பீஸால் நாங்கள் அட்டாக் பண்ணுறது வந்து டபுள் அட்டாக் அல்லது செக்குன்னு சொல்லுவோம். அதாவது பாருங்கள், நீங்கள் கிங்குக்கு செக் சொல்கிற அதே சமயத்தில் அந்த பிஷப்பையும் டேக் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இங்கே அமையுது. வாங்க ஒரு எக்ஸசைஸையும் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது 2 அன்டிஃபெண்டட் பீஸை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அதுன்னு சொல்லிச்சுன்னா ஒரே டைமில் கிங்கையும் ருக்கையும் வந்து எப்படி அட்டாக் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்குறீங்க. இப்போ யோசிச்சு கொள்ளுங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒயிட் குயின் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒயிட் குயினை வந்து எங்கே வச்சு இந்த கிங்குக்கும் ருக்குக்கும் டபுள் அட்டாக் செய்வீங்கன்னு சொல்லிட்டு உடனே கொமெண்டில் பதிவிடுங்க உங்களோட ஆன்சரை. சரின்னு சொல்லி சொன்னால் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். குயிக்காக போடுங்கோ. இப்போ பார்த்துக்கொள்ளுங்க, அதாவது இந்த டைமில் எப்படி உங்களுக்கு ஒரு டபுள் அட்டாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விளங்கும் என்ன மூவ் செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் அதை செய்து காட்டுறேன். குயினை வந்து
A4ல் மூவ் பண்ணுறதால E4ல் இருக்கிற நைட்டுக்கு அட்டாக் வருது. அட் த சேம் டைம் வந்து E8ல் இருக்கிற கிங்குக்கு செக் வருது. அப்போ இந்த செக் இருக்கிறதால இந்த நைட்டை வந்து எப்படி இவங்களால் கேப்சர் பண்ண முடியும்? இதுதான் டபுள் அட்டாக்னு சொல்லுவோம். அட்டாக் அல்லது டிஸ்கவர் செக்குன்னு சொல்லி சொன்னால் என்னென்ற விஷயத்தை தான் நாங்கள் இன்றைக்கி 1 minute செஸ்ஸில் பார்க்க போகிறோம். வாங்க பிள்ளைகள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சாக்கள் உடனடியாக கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் அதை செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே, டிஸ்கவர் அட்டாக் அல்லது டிஸ்கவர் செக்குன்றது வந்து ஒரே லைனில், அதாவது ஒரே ஃபைலில் அல்லது ஒரே டயகனலில் 2 காய்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து முன்னுக்கு இருக்கிற காய் எடுத்து இன்னொரு இடத்துல பிளேஸ் பண்ணுறதால பின்னால் இருக்கிற காயால் ஒரு அட்டாக்கோ அல்லது செக்கோ உருவாகிற சந்தர்ப்பம் தான் டிஸ்கவர் அட்டாக்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிஷப் எடுத்து நாங்கள் E3ல் மூவ் பண்ணுறதால ருக்கால் குயினுக்கு அட்டாக் வருது. அட் த சேம் டைம் வந்து பிஷப்பால் செக் வருது. அப்போ இவர் செக்குக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்போ ருக்கால் குயின் எடுத்து நாங்கள் குயினை டேக் பண்ணிடலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நைட் எடுத்து நாங்கள் F6ல் மூவ் பண்ணுறதால செக் வருது. இந்த பிஷப்பால் அந்த ருக்கை வந்து கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி கிடைக்குது. ஆகவே நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் ஸ்கியூவர்ன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் இப்போ இந்த படத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த படத்தில் ஆன்சர் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்கள் என்ன ஸ்கியூவராக இருக்கும்னு சொல்லி. இப்போ ஸ்கியூவர் என்னென்று பார்க்குறதுக்கு முதல் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறீங்க. அதை வந்து ஒப்பிட்டு பார்த்துட்டு வாங்க. சொல்லி சொன்னால் பாருங்கள் பிள்ளைகள், பின்னில் இருந்து ஒரு விஷயம் வித்தியாசப்படும். நாங்கள் பின்னு சொல்லி சொன்னால் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது பிக்சர் ஏயில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பிஷப் வந்து பின் பண்ணது நைட்டை, அந்த நைட்டுக்கு பின்னால் இருக்கிற பீஸ் வந்து ஹையர் வேல்யூ பீஸாக இருக்கும். ஆனால் இங்கே மற்ற பிக்சரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிஷப் வந்து பின் பண்ணது குயினை, பின்னுக்கு இருக்கிற ருக்குக்கான வேல்யூ வந்து குயினை விட குறைவாக இருக்கும். ஆகவே அதை பின் பண்ணுறன்னு சொல்ல முடியாது. ஸ்கியூவர்ன்றது பின்னுக்கு ஆப்போசிட் வேர்ட். முன்னால் இருக்கிற பீஸுக்கு வந்து வேல்யூ கூடவாகவும் அதற்கு பின்னுக்கு இருக்கிற பீஸ் வந்து வேல்யூ குறைவாக இருக்குமாக இருந்தால் ஸ்கியூவர். ஆகவே ஸ்கியூவருக்கு ஒரு எக்ஸசைஸை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஈஸியான ஒரு ஸ்கியூவர் எக்ஸசைஸ் தந்திருக்கிறேன். நீங்கள் இது இவ்வளோ நாளும் பின்னு நினைச்சு கொண்டு வந்திருப்பீங்க. இது ஸ்கியூவர்ன்னு சொல்லி சொன்னால் வடிவாக பாருங்கள். முன்னுக்கு இருக்கிற பீஸ் வந்து பின்னால் இருக்கிற பீஸை வேல்யூ கூடின பீஸ். அப்போ இங்கே கிங் இருக்குது. செக் வர்றது தான் போர்டில் இருக்கிற எல்லாத்தையும் விடையே இம்பார்ட்டன் ஆனது. ஸோ இதில் நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள். ருக்கை வந்து நான் வந்து H7 வைக்க போகிறேன். செக் வருது. இந்த செக்கால் வந்து அந்த ருக் வந்து எப்படியாலுமே டேக் ஆக போகுது. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து ஸ்கியூவர்ன்னு சொல்லி சொல்கிறது. ஓகே பிள்ளைகள், தொடர்ச்சியாக அடுத்ததாக ஒரு பசலும் ஸ்கியூவரில் தந்துட்டு நான் இதை முடிக்கிறேன். ஓகே, அதாவது பிள்ளைகள் ஸ்கியூவர்ண்டேக்குள்ள உங்களுக்கு நேரடியாக பின் மாதிரியான டாக்டிக்ஸ் மட்டும் வராது. நீங்களாகவே ஐடியா எடுத்து யோசித்து செய்ய வேண்டிய சில இடங்களில் ஸ்கியூவர் மட்டுமில்லை, என்ன டாக்டிக்காக இருந்தாலும் நீங்கள் அதை என்ன மாதிரி பயன்படுத்துகிறீங்க, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்கன்றதுக்கு தான் ஒரு உதாரணம். உங்களுக்கு நீங்கள் படித்த விஷயத்தை விட கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு விஷயமாக இதை சொல்லித்தரேன்னு பாருங்கள். இப்போ இந்த ருக்கை கொண்டு வந்து நாங்கள் H8ல் வைக்கக்குள்ள பிஷப்புக்கு அட்டாக் வருது. இந்த பிஷப்பை வந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வழியை வந்து பாருங்கள், எங்கேயுமே இல்லை. அவர் ஒருவேளை வந்து பிஷப்பை கொண்டு வந்து C7ல் மட்டும்தான் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், அல்லது A7ல் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு நான் திரும்ப 2வது மூவ் வந்து, அதாவது C7 வைப்பாராக இருந்தால் நான் இதை வந்து ருக்கை கொண்டு வந்து செக் வச்சு இந்த நேரத்தில் அந்த பிஷப் எடுத்துருவேன். அப்போ ஸ்கியூவர்ன்னு அவங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கிறேன். முன்னுக்கு இருக்கிற பீஸ் வந்து வேல்யூ கூடினதாக இருக்கும், பின்னுக்கு இருக்கிற பீஸ் வந்து வேல்யூ குறைஞ்சதாக இருக்கும். ஆகவே அப்படியான கன்செப்டை வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த பசலை வந்து முடிச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு விளங்கம்னு நினைக்கிறேன். இதுதான் எங்களுக்கு ஸ்கியூவர்ன்னு சொல்லி சொன்னேன். ஓகே, அடுத்ததாக வந்து நாங்கள் கடைசியாக பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபோக், அதாவது நைட் ஃபோக்குன்னு சொல்லுவோம். இதை வந்து பிள்ளைகள் டபுள் அட்டாக்கை தான் அநேகமானாக்கள் ஃபோக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் நைட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்குற வேர்டை தான், அதாவது நைட்டு ஸ்பெஷல் திங் தான் ஃபோக்குன்னு பார்க்குறோம். நைட் ஃபோக்குன்னு வாங்க, ஃபெமிலி ஃபோக் நைட்டால் வாரன்னு சொல்லுவாங்க. பெரிய அளவில் நாங்கள் இதை வந்து கதைக்க போகிற இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட நாங்கள் இதை முடிச்சு கொள்வோம். ஸோ வாங்க எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். இந்த தரப்பட்டிருக்கிற எக்ஸாம்பிளையே நீங்கள் செய்தீங்கள்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுவீங்க. ஓகே, இதுக்குரிய ஆன்சரை குயிக்காக போடுங்க பார்ப்போம். ஓகே பிள்ளைகள், இப்போ பார்ப்போம் இதுக்குரிய ஆன்சர் என்னென்னு சொல்லி. ஆஸ் யூஷுவல் செய்து பழகிருப்பீங்க. இது வந்து பிகினர்ஸ் வந்து செய்யக்கூடிய மிஸ்டேக் ஒன்று தான். அதாவது மிஸ்டேக் மீன்ஸ் இந்த டாக்டிக் பாவிக்கிற நீங்கள் தான். நைட்டை எடுத்து
அதாவது நைட் எடுத்து நீங்கள் C7 கேப்சர் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் செக் வரும், ருக்குக்கும் அட்டாக் வருது. இதைத்தான் வந்து பாருங்கள், எங்களுக்கு வந்து நைட் ஃபோக்குன்னு சொல்லுவோம். இந்த ஃபோக்கில் வந்து நாங்கள் ருக்கை வந்து கெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஸோ இதுதான் நைட் ஃபோக் பிள்ளைகள். அப்போ நீங்கள் இந்த நைட் ஃபோக்கும் உங்களுக்கு விளங்கி ஓகே. தேங்க்யூ ஸோ மச் பிள்ளைகள். விளையாடும் இந்த வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றாக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காம ஒரு விஷயத்தை செய்யுங்க பிள்ளைகள். நிச்சயமாக செஸ் படிக்கணும், மேலே வரணும்னு நினைக்கிறார்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டேக்டிக்ஸை வந்து பேசிக் தான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறேன். இதில் ஆழமான விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இதை நீங்கள் இன்னும் மேலே படித்து மேலே போகணுன்றது தான் என் விருப்பம். ஓகே, நான் அடுத்ததாக வந்து படிப்பிக்க போகிறது அந்த ஃபோர்சிங் மூவ் சம்மந்தமாக நிறைய கதைக்கையில் அதை வச்சு கொண்டு நாங்கள் ஒரு செஷன் ஒன்று செய்கிறதுக்கு இருக்கிறோம். நிச்சயமாக தொடர்ச்சியாக எங்களோட இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.